காசா தாக்குதல் குறித்து திருத்தந்தை தொலைபேசி உரையாடல். கிரேக்க ஆர்த்தடாக்ஸ் திருஅவை தலைவர் 3ஆம் தியோப்லஸ், எருசலேமின் இலத்தீன் வழிபாட்டுமுறை முதுபெருந்தந்தை ஆகிய இருவரும் காசாவில் தாக்குதலுக்குள்ளான பங்குத்தளத்தை பார்வையிட்டுள்ளனர். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் எருசலேமின் இலத்தீன் வழிபாட்டுமுறை முதுபெரும் தந்தை பிட்சபாலா அவர்களை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு காசாவின் மீதான தனது அக்கறை, இறைவேண்டல் மற்றும் ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளார். மேலும் போர் நிறுத்தத்திற்கு மட்டுமல்ல, இந்த துயரமான நிகழ்வுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க தன்னால் இயன்ற அனைத்து முயற்சிகளையும் செய்ய விரும்புவதாகவும் திருத்தந்தை கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் உறவு ஒன்றிப்பிற்கும் உறுதியளித்த இறைவேண்டல்களுக்கும் காசாவில் உள்ள கத்தோலிக்கர்கள் அனைவரின் சார்பாகவும் கர்தினால் பிட்சபாலா அவர்கள் தனது நன்றியை தெரிவித்துள்ளார். அச்சூழலில் ஜூலை 18 வெள்ளியன்று கிரேக்க ஆர்த்தடாக்ஸ் திருஅவை தலைவர் 3ஆம் தியோப்லஸ், எருசலேமின் இலத்தீன் வழிபாட்டுமுறை முதுபெருந்தந்தை கர்தினால் பியர்பத்திஸ்தா பிட்சபாலா ஆகிய இருவரும் காசாவில் உள்ள கத்தோலிக்க பங்குதளத்தை பார்வையிட்டுள்ளனர். ஜூலை 17 வியாழனன்று காசாவின் திருக்குடும்ப ஆலயத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 3 பேர் கொல்லப்பட்டதுடன் அருள்பணியாளர் கேப்ரியல் ரோமனெலி உட்பட 10 பேர் காயமடைந்துள்ளனர். அண்மையில் நடைபெற்ற தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டோரின் உடனிருக்க கர்தினால் பிட்சபாலா, கிரேக்க ஆர்த்தடாக்ஸ் திருஅவையின் தலைவர் 3ஆம் தியோப்லஸ் ஆகியோரும் காசாவிற்கு சென்றுள்ளனர். காசாவின் அனைத்து குடும்பங்களும் பயன்பெறும் வகையில் நூற்றுக்கணக்கான டன் உணவுப் பொருட்கள், முதலுதவி மற்றும் மருத்துவ உபகரணங்களை கொண்டு செல்ல கர்தினால் மற்றும் 3ஆம் தியோப்லஸ் ஆகிய இருவரும் ஏற்பாடு செய்துள்ளனர். தாக்குதலில் காயமடைந்த அனைவரும் காசாவுக்கு வெளியே உள்ள மருத்துவமனைகளுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு சிகிச்சை பெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.